Hello students, welcome to my channel. 10th standard maths chapter 2, numbers and sequence, exercise 2.5, sixth sum. Find the middle terms of an AP 9, 5, 21, 27, last term 183. ஸோ ஏபியில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டேர்மு, அப்புறம் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து டேர்ம் இருக்குது. மிடில் எந்த டேர்மே இல்லை, ஆனால் லாஸ்ட்டு டேர்ம் இருக்குது. சரியா? ஸோ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மிடில் டேர்ம்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 5 டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை 6 டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் மிடில் டேர்மில் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 5 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 டேர்ம்ஸ் இருக்குது. இதில் மிடில் டேர்ம் என்னென்னா நம்ம 3 அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ 6 டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 2 3 4 5 6. மிடில் டேர்ம் என்னன்னா இந்த சைடு 2, இந்த சைடு 2. இப்போ இது 2 இருக்கா? ஸோ 3 + 4/2ன்னு போடுவோம், 7/2. ஓகே, டிவைட் பண்ணால் 3.5, அதாவது இது ரெண்டுத்தில். சரியா? ஸோ இப்போ இதுதான் மிடில் டேர்ம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எல்லா டேர்ம்ஸுமே கொடுத்துருந்தா மிடில் டேர்ம் நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வேணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் என்ன, எவ்வளோ டேர்ம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா n கண்டுபிடிக்கணும். சரியா? n is equal to L minus A by D plus 1. ஸோ இப்போ இதில் L அப்படின்றது லாஸ்ட் டேர்ம், L is equal to 183 அண்ட் ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம், A equal to 9. ஸோ இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். Dனா காமன் டிஃப்ரென்ஸ் இல்லையா? T2 minus T1, T2 minus T1. 15 minus 9, இப்போ இது 6. ஸோ L A D தெரியுமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், Nல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? N is equal to 183 minus 9/6 ப்ராக்கெட்டில் ப்ளஸ் 1. ஸோ 183ல் 9 சப்ராக்ட் பண்ணால் 174/6 ப்ளஸ் 1. 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 174 6 டேபிளில். 6 2s 12, பேலன்ஸ் 5, 6 9s 54, 29 plus 1 30. ஸோ n is equal to 30. n வந்து 30 அப்படின்னா நம்ம மிடில் டேர்ம்னா என்ன செய்வோம், 2ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? n/2ன்னு போடுவோமா? n/2. therefore 30/2. n is equal to 30. ஸோ 30 மிடில் டேர்ம் அப்படின்னா n/2, 30/2 15. therefore the middle term is ஒன்று 93 இருக்கும், அப்படி இல்லைனா 99 இருக்கும். இப்போ நமக்கு இங்கே 15 கிடைச்சிருக்கா? ஸோ மிடில் டேர்ம் ஈக்குவல் டு ஒன்று 15th டேர்மாக இருக்கலாம், இல்லைனா 16th டேர்மாக இருக்கலாம். சரியா? ரெண்டுத்தில் எது வேணாலும் என்னவாக இருக்கலாம், மிடில் டேர்மாக இருக்கலாம். Tn equal to A plus n minus 1 into D. Tn கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 15 கண்டுபிடிச்சோமா? ஃபஸ்ட்டு 15க்கு கண்டுபிடிக்கலாம். என்னுக்கு பதில் 15 போடணும். A 9 plus 15 minus 1 into D is 6. 9 plus 15 minus 1 14 into 6. 9 plus 14 into 6 84. 9 plus 84 93. ஸோ இதில் 15th டேர்ம் தான் மிடில் டேர்ம், 93ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது இப்போ 16 இருக்கா? அதே மாதிரி T16 கண்டுபிடிச்சிடலாம். T16 A plus n minus 1 into D. 9 plus 16 minus 1 into 6. 9 plus 15 into 6. 9 plus 15 into 6 90. ஸோ 9 plus 90 99.